நம்முடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பண்டிகையுமே கேலண்டரை பார்த்து பொங்கல், தீபாவளி இது மாதிரி ஃபெஸ்டிவல் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இன்றைக்கி நம்ம இந்த கேலண்டரை பார்த்து கொண்டாடிட்டு இருக்க ஒவ்வொரு விழாக்களையுமே நம்ம முன்னோர்கள் எதுக்காக கொண்டாடினாங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் போகி பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணணும், அதுக்குரிய காரணம் என்ன, அண்ட் தென் போகி பண்டிகை எங்கள் குட்டீஸ் எப்படி ஒரு சின்ன டான்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 4 நாள் நம்ம கொண்டாடுற பொங்கல் திருநாளில் முதல் நாளாக கொண்டாடுறது தான் போகி. போகி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தூய்மையை கொண்டாடும் விழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறதான் போகி அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ போகி பண்டிகை கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உழவு தொழிலை மட்டுமே அடிப்படையாக வச்சிட்டு இருந்த நம்ம தமிழர்கள் விவசாயத்தை மட்டுமே அடிப்படை தொழிலாக வச்சிட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் ஆடி மாதத்தில் நெல் விதைத்து மார்கழியில் அதை அறுவடை பண்ணி அதை சேமித்து வைக்கிற அந்த கிடங்கு பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூய்மைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு செலக்ட் பண்ண ஒரு நாள் தான் இந்த பொங்கலுக்கு முன்னாடி நாளான போகி பண்டிகை. இந்த நாளில் நம்ம அதாவது வெளிப்பகுதியில் நம்ம வீட்டை சுற்றி இருக்க இடம் இதை தூய்மையாக வச்சிட்ருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அகத்தையும் தூய்மையாக வச்சிட்ருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா வேப்பிலை, ஆவாரம்பூ, சிறுபேழை அதாவது பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3ஐயும் கட்டி அதை எங்கே வச்சா மக்களுக்கு தெரியும், அதை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டு முற்றத்தில் முன்பகுதியில் வச்சு அதை பார்த்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கும்போது இதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த பூவோட இந்த பொருளை பயன்படுத்துறதுக்குரிய முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சு அந்த விழாவை நம்ம கொண்டாடணும். அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே உழவு தொழிலை மட்டுமே செஞ்சிட்ருக்க நம்ம விவசாயிகளுக்கு உடல் பலம் அப்படிங்கிறது வேணும், மற்றும் மக்களுக்கும் இந்த நன்மைகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வேப்பிலை, அதாவது கிருமியை அழிக்கக்கூடிய வேப்பிலை அண்ட் உடலை சுத்தப்படுத்துகிற ஆவாரம்பூ, சிறுநீரகத்துக்கு நல்ல செயலை கொடுக்கக்கூடிய இந்த பொங்கல் பூ, இந்த 3ஐயும் காப்பு கட்டுதல் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி புறப்பகுதியை சுத்தம் பண்ணுறதுக்கு வெள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி செயல்களை செஞ்சோம். அகப்பொருளை அதாவது நம்ம உடல் உறுப்புகளை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிற கான்செப்டையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த பருவங்களை சூரியன் உதிக்கிறத வச்சு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஆடி முதல் மார்கழி பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் சூரியன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மற்ற 6 மாதங்களில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதிகளில் சூரியன் உதயமாகும். இப்போ பார்த்திங்கன்னா சூரியனோட டைரக்ஷன்ஸ் நம்ம மாறி இருக்கோம். சூரியன் உதிக்கும் திசை மாறி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அதாவது காடு மேடு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்த மக்கள், நாடோடியாக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தனக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி நிலையாக வாழ்ந்த தருணத்தில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். அதாவது இந்த மார்கழி மாதம் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிராம பகுதிகளில் நீங்கள் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பூ வைப்பாங்க, பூசணி பூ வைப்பாங்க. அதாவது அந்த வீட்டில் ஒரு பெண் திருமணத்துக்கு ரெடியாக இருக்காங்கன்னா ஒரு பூ வைப்பாங்க. 2 பெண் அப்படின்னா எத்தனை பெண்கள் திருமணத்துக்காக ரெடியாக இருக்காங்களோ அத்தனை பூக்கள் அந்த வாசலில் ஒரு இது. அதாவது நம்மளோட மரபு பார்த்திங்கன்னா எல்லாமே மௌனமாக சொல்கிறது தான் நம்மளோடது. எல்லாமே ஒரு பூக்கள் மூலமாகவோ இல்லை பறவைகள் மூலமாகவோ ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாக தான் இருக்கும். மௌன மொழியாக தான் எல்லாமே இருந்திருக்கு. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் ஒவ்வொரு பண்டிகையை பற்றி இருந்தாலும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோமா அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது.
ஸோ வாங்க இப்போ நம்ம எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இந்த போகி பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்.